ஒரு கணவனும் மனைவியும் கோயிலுக்கு போனாங்க. வரிசையை நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க கோயிலுக்கு போனப்ப நேர்த்தி கடன் பண்றாங்க. 1000 ரூபாய் தர, 2000 ரூபாய் தரம், 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த புருஷங்காரன் நின்றுட்டு அந்த சாமி கிட்ட சொல்றான், உனக்கு நான் 10,000 கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். பின்னாடி மனைவியும் சட்டையை பிடிச்சி இழுத்து, டேய் இன்னும் வீட்டு வாடகை கட்டலடா, நீ 10,000 கொடுக்குற, என்னடா பொருத்தனை பண்றேன்னு. இவன் இப்படி கையை சாமி கிட்ட மறைச்சுக்கிட்டு தன் மனைவியை பார்த்து சொல்றான், சும்மா சும்மா சொன்னேன். நிறைய பேர் இப்ப இயேசு விட்டு சும்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, சும்மா வந்துட்டு போறாங்க. என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு, ரியாலிட்டிக்குள்ள வரல. உண்மையை சொல்றேன், ரியாலிட்டிக்குள்ள வந்தீங்கன்னா வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும். இந்த சபை இப்படி இருக்க வேண்டிய சபையே கிடையாது. ரியாலிட்டிக்குள்ள வந்தோம்னா எங்கேயோ வளர்ந்திருக்கலாம், எவ்வளவோ சாதிச்சிருக்கலாம், இன்னும் பல ஆயிரம் மக்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. நீங்களும் நானும் சரியானபடி கீழ்ப்படியாத காரணத்தினால்தான் அந்த உலக மக்கள் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் பிசாசு அவங்களுக்கு எடுத்துட்டான்னு, கிடையாது. பிசாசு அவங்களுக்கு எடுக்கல, நம்மளுக்கு எடுத்து வச்சிருக்கிறான்.